ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபி உள்ளித்தியல் தான். இந்த சின்ன வெங்காயத்தோட இனிப்பும் வறுத்த மசாலாவோட அரோமாவும் அதோட தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரும் சேரும் போது இந்த குழம்போட டேஸ்டே வேற லெவல்ல இருக்குங்க. சொல்லும் போதே நாக்குல எச்சு ஊறுது. டெய்லி சாம்பார் ரசம் இந்த மாதிரியே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே அடிக்ட் ஆயிருவீங்க. ஏன்னா இந்த குழம்போட டேஸ்ட் அந்த லெவலுக்கு இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? உள்ளி தீயல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்னதா ஒரு தேங்காய் ஃபுல்லா எடுத்திருந்தேன். ஸோ இப்போ இந்த தேங்காய் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த தேங்காய் ஃபுல்லா ப்ரௌன் கலர்ல மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த தேங்காய். ஸோ இந்த டைம்ல நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், அதாவது நான் ஒரு 8லேருந்து 10 போல காஞ்ச மிளகாய், அதோட 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வரணும். இந்த தேங்காயோட ஈரப்பதம் எல்லாம் போகி இந்த காஞ்ச மிளகா, தனியா, மிளகு எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். ஸோ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து செய்யறப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல மணமா இருக்கும். நல்லா நம்ம கைவிடாம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உள்ளித்தீயலுக்கு மெயின் மசாலாவே இதுதான். இதை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இப்ப பாருங்க, தேங்காய் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர்ல மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப அதே கடாயில ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சு வெந்தயம் நல்லா வறுபட்டு வரணும். அடுத்ததாக இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இந்த குழம்போட மெயின் ஹீரோவே இந்த சின்ன வெங்காயம் தான். ஸோ இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், 2 கீரி சேர்த்துக்கிறேன். பாருங்க, வெங்காயம் நல்லாவே ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த புளித்தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ புளித்தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்க போறோம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
குழம்பு கொதிக்கிறப்பவே வீடு ஃபுல்லா அவ்வளோ மணமா இருக்கும். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு. ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். நீங்க மூடி போடாம விட்டீங்கன்னா அது வந்து எல்லா பக்கமே தெரிச்சிரும். அதனால நீங்க மூடி போட்டு கொதிக்க வச்சிருங்க. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. அப்பப்போ இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில போய் மசாலா எல்லாமே தங்கிரும். ஸோ அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இடையிடையே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு இந்த குழம்புல இருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்ல திக்கா பார்க்கவே நல்ல சூப்பரா இருக்கு. பாருங்க நல்ல மணமா இருக்கும். சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க, நீங்களே அடிக்ட் ஆயிருவீங்க. அவ்வளோ ருசியா இருந்தது. இன்னும் இருக்க இருக்க இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியா கூட ஆகும். பாருங்க நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க நம்மளோட உள்ளி தீயல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கேரளாவோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. இது பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ அந்த அளவு டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல சுட சுட சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சொர்க்கம். இதோட வேற எதுவுமே வேணாம், அப்படி இருக்கும். டெய்லி எப்பவுமே இந்த சாம்பார் ரசம்னு சாப்பிட்டுருப்பீங்க. ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அப்புறம் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்க சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டை சொல்லவே வேணாம், வேற லெவல்ல இருந்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.